ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா எபிசோட் பார்த்தீங்களா? நேற்று எபிசோடு எப்படி இருந்தது? ப்ரொமோலலாம் வந்ததெல்லாம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க. கிட்டத்தட்ட ப்ரொமோவில் வந்த அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி தான் இருந்தது. நான் அப்புறம் ஆல்ரெடி இதை பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே பேசியிருப்பேன். அந்த பஸ் டாஸ்க்குன்னு ஒன்று நடந்திருக்கு, சேர் டாஸ்க்குன்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் முனியம்மா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சேர் கிடைக்கல, அதுக்கப்புறம் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் வந்து டாஸ்க் வந்து பஸ் டாஸ்க்கில் ரொம்ப சஃபகேட்டாக இருந்து எல்லாருமே கொஞ்சம் சஃபர் ஆனாங்க. அப்புறம் வந்து யாருமே வெளில வரல, எல்லாருமே செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் இதுக்கு முன்னாடி, அதாவது இது எபிசோட் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஹிண்ட் மாதிரி அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதில் அப்போ வந்து இந்த எபிசோட்ல என்ன பேச போறீங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே, அந்த டாஸ்க்ல நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், செஞ்சோம். ஸோ இது வந்து அந்த ஏஞ்சல் வெஸ்ட் டெவில் அது ப்ரோமோல வந்தது நான் சொல்லியிருப்பேன். இனிமேல் அதுவும் டாஸ்க்ல வரப்போகுதுன்னா, இவங்க இப்போ இன்னொரு எபிசோடுமே ஹாட் ஸ்டார்ல வந்துருச்சு ஆக்சுவலி. இன்னும் வந்து இதில் வரல. 9:30க்கு தான் ஷோ வரும் இல்லைங்களா? சாட்டர்டே சண்டே வந்து 5:30க்கு, மற்ற நேரத்தில் 9:30க்குன்னு சொல்லும்போது 45 மினிட்ஸ், ஐ மீன் 49 மினிட்ஸ் ஷோ தான் சண்டே ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று மண்டேக்கான ஷோவுமே வந்துருச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேசிடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டே பேசின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ எபிசோட் வரதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில் சொல்லிட்டேன். இந்த எபிசோட்ல அந்த ஃபர்ஸ்ட் டே நடந்த அந்த டாஸ்க்ல இந்த முனியம்மா அவங்க செலக்ட் ஆனது அப்படின்லாம் வரும்போது, அந்த கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் ஆகல, அதுக்கப்புறம் செலக்ட் ஆனாங்க, மாயா வந்து ஒரு மேஜிக் பண்ணாங்க அப்படிலாம் வரும்போது, ஜட்ஜஸ்க்கான இன்ட்ரோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டு செகண்ட் வந்திருக்க இந்த எபிசோட்குள்ள போயிடலாம். ஸோ லென்த்தா வீடியோ போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் செகண்ட் வரப்போற எபிசோடையும் பேச போறேன். ஆக்சுவலி அதுவும் 49 மினிட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நிறையவே கண்டென்ட் இருக்குன்னு சொல்லும்போது வீடியோ கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தால் நான் வந்து 2 வீடியோவோ போடுறேன். இல்லை லென்த்தாக ஒரு வீடியோ போட்டுட்டு அதுலேருந்து கட் பண்ணி போடுறேன். ஸோ எந்த கண்டென்ட் வேணுமோ பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஆம், என்ன சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் ரீச் ஆகும். லைக் போட்டுட்டு பாருங்க. வீடியோஸ் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் நான் லைக் போட சொல்ல மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் ஹைப்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வீடியோஸ் ஷேர் ஆகும். பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு போய் சேரும். ஸோ இது பிக் பாஸ் அப்படிங்கிறது வரும். இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது பிக் பாஸ் மாதிரியே தான் இருக்கு. அப்போ அப்படி பிக் பாஸ்ல பண்றதெல்லாம் காமன் மேன் ஷோல பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஸ் டாஸ்க்னு வந்தது, கார் டாஸ்க் கூட அந்த ரெப்ளிகா தான். அது கார் பஸ் டாஸ்க்ன்றது சீசன் ஏன் ராஜு சீசன்ல கூட நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, பிஸா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரியங்கா வெளில வந்தது, அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் போன சீசன்ல நடந்த கார் டாஸ்க் கான்ட்ரவர்சி பேசாத யூடியூபர்ஸே இல்லை, அந்த அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ இந்த பஸ் டாஸ்க் கார் டாஸ்க்ல நடந்தது அதே ரெப்ளிகா அப்படின்னு சொல்லும்போது, ஏஞ்சல் வெஸ்டேமான் அதே நம்ம ப்ரோமோல பார்த்திருப்போம், அதுவும் பிக் பாஸ்ல வந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்ப இதெல்லாம் நீங்க வந்து காமன் மேன் ஷோலயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஏன் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு அவங்க பிரியவர்ஷினிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க நைட்டி போட்டு வந்தாங்க அந்த ட்ரெஸ் விஷயத்துல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரெட் கார்டுன்னு சொல்லப்படுது, ரெட் கார்டுனா ரெட் கார்டுல அதுல வந்து எண்ட் ஆஃப் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கு. அதை வந்து ப்ரோமோலலாம் நம்மளுக்கு ரெட் கார்டா காமிச்சிட்டு, அதனால தான் ரெட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று எபிசோட்ல உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து அந்த எண்ட் ஆஃப் ஜேர்னின்னு அதுல எழுதியிருக்கு. ஸோ 3 டைப் ஆஃப் கார்டு கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் ஜேர்னின்னு ரெட் கார்டுல எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிரீன் கலர் கார்டுல குவாலிஃபைட்னு எழுதியிருக்கு. இந்த ஹோல்டு அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரெட் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கார்டா இருக்கு. அது ஹோல்டு, அதாவது ஹோல்டுனா செலக்ட், ஒரு மாதிரி கிரே ஏரியா, செலக்டும் ஆகல. அதே சமயத்துல கன்ஃபார்மா வந்துட்டு ரிஜெக்டடும் இல்லை. ஒரு மாதிரி ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்கோம், வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. குவாலிஃபைட் அப்படிங்கிற இடத்துல வந்துருது. ஸோ 3 டைப் ஆஃப் கார்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரோமோலாம் ஹோல்டும் குவாலிஃபைடும் தான் காட்டினாங்க. ஆனா இப்போ வந்து எண்ட் ஆஃப் ஜேர்னி அப்படிங்கறத ரெட் கார்டா சொல்றாங்க. இதுதான் ப்ரீ வெர்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த எபிசோட் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்பயும் 49 மினிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவங்க வந்து இதை எப்படி வந்து செப்டம்பர் 6க்குள்ள ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த காமன் மேன் ஷோவை கம்ப்ளீட் பண்ணி பிக் பாஸ் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இது எல்லாமே ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸா கட் பண்ணி எடிட் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த டெய்லி ஷோல காட்ட போறாங்க அப்படிங்கும்போது, அந்த ஒரு அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, கொஞ்சம் கான்ஃபிளிக்டா, கான்ட்ரவர்சியா வந்து எடிட்டர் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்ல வந்து பிக் பாஸ் எடிட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சிருக்கலாம், நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லும்போது, இந்த இடத்துல காமன் மேன் ஷோல அதை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பிக் பாஸை விடவும் எதிர்பார்ப்பு வந்து காமன் மேன் ஷோக்கு நிறைய இருக்கு அப்படின்னும் போது, அந்த ஹைப்பை வந்து இவங்க வந்து கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்றாங்க. ஆனா இதை விடவும் இன்னும் அப்போ பிக் பாஸ்ல எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பஸ் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கலாம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர புழிஞ்சே காட்டியிருப்பாங்க. எவ்ளோ பாருங்க அவ்ளோ வேர்வை அப்படின்ற மாரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த டாஸ்க்க பத்தி. அப்படியே ஒரு குடோன்ல போய் நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஆக்ஸிஜன் லெவல் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே சஃபகேட் ஆற அளவுக்கு இருந்தது. வெளிச்சம் கிடையாது. ஆ எல்லாரும் அடைச்சு போட்ட மாரி வச்சிருந்திருக்காங்க.
ஸோ ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, 36 மெம்பர்ஸ் தான் இருக்க வேண்டிய இடத்துல 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேர்வை, அந்த சஃபகேஷன், ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு காத்தே வராத அந்த ஒரு இது எல்லாமே சேர்ந்து எல்லாம் இவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்கன்னு அந்த டாஸ்க் முடிஞ்சோனே எல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆடியன்ஸ் சைட்லேருந்து நம்ம அத பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இத ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் அப்டின்னு சொல்றாங்க. இவங்களே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி, ஆ அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாரி கேமராலாம் வச்சு கரெக்ட்டாவே வந்து இந்த மாரி பஸ்ஸுன்னு ஒண்ணு வரும். அதுல போய் பண்ணோம் அப்டின்னு. அது எந்த அளவுக்கு உண்ம பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா பார்க்கறதுக்கு பார்த்தா ஓரளவுக்கு ஓகே. காமன் மேன் ஷோன்னு ஒண்ணு பண்றாங்க. அதுல கொஞ்சம் எப்பவுமே ரியாலிட்டி ஷோன்னு சொல்லக்கூடிய பிக் பாஸ்மே வந்து ஃபுல் ஸ்கிரிப்டட் இல்ல. அதே சமயத்துல ஃபுல்லா லைவும் கிடையாது. நான் ஒன்லி ஸ்கிரிப்டட் பேஸ். நான் அத 50, 50ன்னு என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வரும். ஆடியன்ஸ் ஆனா நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் திடீர்னு சண்டை வரும். அதான் நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது, இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கும்போது எல்லாருமே காமன் மேனானா அதுவும் கிடையாது. எல்லாருமே சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ப்ரோமோலலாம் பார்க்குறவங்க எல்லாமே. ஸோ என்ன சொல்றது? இவங்க முனியம்மா அவங்க வந்து அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ யூடியூப் வச்சிருக்காங்க அப்படின்னும்போது, இவங்க ஷோபா இந்திரகுமார் அவங்க இன்னைக்கான எபிசோட் நான் இன்னும் பேசல. அந்த எபிசோட்ல வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. அவங்க 11 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் ஹோல்டர், அம்பாசிடர் அப்படின்லாம் சொல்லும்போது ஜிம் நடத்திட்டு வராங்க. ஜிம் ட்ரெய்னர் அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாலோவர். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க அவங்க. அப்புறம் ஜேசன் அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருன்னு சொல்லும்போது, நிவ்யா மாறன் அவர் மாறன் அவங்களோட பொண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஆம் கொஞ்சம் அந்த காமன் மேன் சாயல்ல இருக்கக்கூடியவங்களே தவிர, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் மேன் அப்படிங்கிறது இல்ல. எங்களுக்கு பிக் பாஸ் பத்தியே தெரியாது. பிக் பாஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாரின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து சொசைட்டிக்கு தெரிஞ்ச முகமா இருக்காங்க. அது இன்ஸ்டாலயோ, யூடியூப்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையிலயோ இப்ப இந்த ரெக்கார்ட் ஹோல்டர்ன்னு சொல்றவங்க 11 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமஸ் செலிபிரிட்டி தானே கிட்டத்தட்ட. அவங்க எப்படி காமன் மேன் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. நிவ்யா மாறன்னா அவங்களுக்கான அந்த ஒரு சோசியல் மீடியா ஃபேம் இருக்கும். மாறன் அவங்களோட செலிபிரிட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அ என்னதான் வந்து அவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னாலுமே ரொம்ப பிரபலமானவங்க இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க கிடையாது. இப்போ ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னோம்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சன் டிவில நடிக்கக்கூடியவங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவி ஃபேமஸ்னா அதுல வர ஒரு ப்ரோகிராம்ஸ்ல வரவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு இல்ல. பட் ஆனா செலிபிரிட்டியா தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா காமன் மேன் கேட்டகரில இருந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு தங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்க சோசியல் மீடியால அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல முனியம்மா அவங்க வந்து செலக்ட் ஆனது அப்படின்னும்போது, அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்கா பிளான் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. ஏன்னா, அவங்களுக்கு சேர் கிடைக்கல. நீங்க 5 பேர் தான் சொல்லிட்டீங்க. 5 பேர் வெளில வந்துடணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா, அவங்களுக்கு வந்து மாயா போய் பேசி அவங்க சைடுக்கு இவங்களுக்கு குடுக்கலாமா கார்டு? இவங்களுக்கு குடுக்கலாமா? அப்படின்னும்போது, ஒரு மனசாட்சி அடிப்படையில அவங்க வந்து அவங்க இன்னொருத்தவங்க புடிச்சிருந்த சேர் ஆக்சுவலா இன்னொருத்தவங்க கை வச்சு புடிச்சிருக்காங்க அந்த சேர. அதுக்கு மேல போய் இவங்க உட்கார போனாங்க. ஸோ, அந்த பொண்ணு கத்துது, "எனக்கு கை வலிக்குது. இல்லன்னா என் மேல புஷ் பண்ணி உட்கார்றீங்க. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. சஃபகேட் ஆவுதுன்னு" அந்த பொண்ணு கத்தவும், இவங்க வந்து எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு விட்டுட்டு வந்துட்டு இவங்க மாயா கேட்கும்போது, "ஸோ சாரி உங்களுக்கு கிடைக்கலையா?" அப்படிங்கும்போது, "என்ன கிடைக்கணுமோ அதுதானே கிடைக்கும்." அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க கத்துறாங்க. அவங்களோடது அந்த பெயின்ல எனக்கு அது பண்ணணும்னு எனக்கு தோணல. என் மனசாட்சி இடம் குடுக்கல அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு சிம்பத்தி பேஸ்ல அவங்களுக்கான ஒரு நேர்மையான தன்மைய காட்டுது அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் கார்டு அவங்களுக்கு தான் குடுக்குறாங்க. சீட் கிடைக்காதவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது எப்படி யாருக்குமே சேர் கிடைக்காம இருந்தது அந்த 5 பேருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ட்வின்ஸ் 2 பேர் ஜென்ஸ் ஆடுறாங்க. அவங்க எப்படி எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேர் கேம் ஆடல தான் ஸ்டார்ட்டிங்கே தெரியுது. கொஞ்சம் டாமினேட்டடா இருக்கும்போது உள்ள விடுவாங்களா, விடலையான்றது தெரியல. போக போக தான் பார்க்கணும். ஸோ அவங்க 2 பேரும் கேமையும் சேர்த்து ஒரு ஆளா விளையாடுறாங்க. போன சீசன்ல நம்ம பார்த்துருப்போம்ல பிரதீன், சாண்ட்ரா 2 பேரும் தனித்தனி ஆள் தான். ஆனா விளையாடுறது என்னமோ 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. ஒருத்தங்கள வந்துட்டு அ அவுட் பண்ண வைக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஆம் பிக் பாஸ்ல வந்து ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறது மாரி உங்களுக்கு டிஆர்பிக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னும்போது, அது வந்து அட்வான்டேஜா கையில எடுத்துட்டு அந்த ட்வின்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேர வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் அந்த லேடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காத இன்னொருத்தவங்க சொன்ன சேர் கிடைக்காதவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து அ 2 பேருமே இருக்காங்க. யாரோ ஒருத்தர் கிடைச்சா கூட அவங்க உள்ள போயிருவாங்க. ஆனா இதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு குடுங்கன்னு கேட்டா அவங்க குடுக்க மாட்றாங்க. அப்படின்னும்போது அந்த இடத்துல போய் கேட்டு வாங்கி அந்த 6ன்ற நம்பர் அந்த டோக்கன் அந்த பேட்ச் நம்பர மாயா வாங்கிட்டு நான் வச்சுக்கிறேன் இது உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அதத்தான் வாங்கி இவங்க கிட்ட குடுப்பாங்க. முனியம்மா கிட்ட. இவங்களுக்கு குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கான ஒரு கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எல்லாம் வந்து திட்டுவாங்க, செய்வாங்க அப்படின்னு சொசைட்டில அவங்களுக்கான ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ வந்து அது அவங்களுக்கு நெறைய ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்திருக்காங்க. ஒரு காமன் மேனா எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துலயும் வந்து அத உசுப்பேத்தி விட்டது என்னவோ மாயா தான்.
மாயா அவங்களோட ஹோஸ்ட் வேலையை நல்லா செய்றாங்க அப்படிங்கிறத விட, அவங்களுக்கான ரியல் கேரக்டர் அப்பப்போ கொஞ்சம் வெளியில வந்து போது, நல்லாவே எல்லாரையும் ஏத்தி விடுறாங்க அப்படின்னு ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஷோவ அ என்ன சொல்றது? ஒரு ஃபேரா கொண்டு போணும் அப்படிங்கிறத நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட எதிர்பார்ப்போம். ஆனா அவருமே வந்து வாரம் வாரம் ஏத்தி விடுறது அப்படிங்கிறத விட, மட்டம் தட்டுறதையும், தூக்கி விடுறதையும் நல்லா பண்ணுவாரு. ஜால்ரா போடுறதையும் நல்லா பண்ணுவாரு. அப்படின்னும்போது, இவங்க கொஞ்சம் அதுலருந்து டிஃப்ரெண்ட்டா பண்ணி மாயாக்கே ஒரு கேரக்டர் என்னமோ நைஸா அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத வந்து கொஞ்சம் நல்லாவே செய்றாங்க. ஸோ அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க கம்முனு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் இப்போ உங்களோட வேடத்த இத்தனை பேர் புடிச்சிருக்காங்க. இவங்கள நீங்க திட்ட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கேட்டது. அப்படி ஏன்னா அவங்க வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க ஹோஸ்ட் ரைட்டுங்களா? ஸோ அங்க எல்லாரும் திட்டினது, பேசினது, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க உட்கார்ந்தது, என்ன ஆர்கியூமென்ட் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அந்த ஆர்கியூமென்ட்ட வந்து உள்ள வந்து பெருசு பண்ணி அந்த அந்த விஷயத்த என்ஹான்ஸ் பண்ணின்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஏத்தி விட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏத்தி விட்டு ஓகே யார திட்ட போறீங்க அப்படிலாம் சொல்லும்போது தான், அப்போ ஒருத்தர் வந்து இல்ல ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து சீட் கிடைக்கலன்னு திட்டுறாங்க. அந்த மாரி நெனச்சு தான் சொல்லிட்டோம். அப்படின்னும்போது, அப்போ வந்து மாயா வந்து சப்போர்ட் பண்றா. "என்னப்பா நீங்களே கிள்ளியும் விடுவீங்க, நீங்களே தொட்டிலையும் ஆட்டுவீங்களா? குழந்தைய கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே சொசைட்டில நெறைய அந்த மாரி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஹர்ட் ஆயிருப்பாங்க. நீங்க அந்த மாரி சொன்னது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. ஏன்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீல் பண்ணாங்க. நாங்க ஒண்ணும் சாமி கிடையாது. யாரையும் திட்டுறதுக்கோ, செய்யறதுக்கோ. நானும் இந்த கண்டஸ்டன்ட்ல உங்களோட ஒருத்தியா தான் விளையாட வந்திருக்கேன். என்ன அப்படி சொல்லாதீங்க. இப்படி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளோ வாட்டி சொல்றது? அப்படின்ற மாரி சொல்லவும், அதுக்கு மாயாவும் சொல்றாங்க. ஆமா உங்க சொசைட்டில நெறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்தா நீங்க அந்த மாரி அவங்கள ட்ரீட் பண்ணா எப்படி? இப்ப உங்ககிட்ட யார் சாரி கேட்கணும் அப்படின்னும்போது அவரு வராரு சொன்னாரு. அவர் வந்தோனே, அப்ப அவரது வாங்கி நீங்க வாங்கிக்கிறீங்களா? அத வாங்கி உங்ககிட்ட குடுத்துடலாமா அந்த பேட்ஜ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லார்கிட்டயும் அவங்கவங்க ஏன் அந்த சீட் கிடைக்கல அப்படிங்கிற மாரி அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் யாருமே அவுட் இல்ல. எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கீங்க. எல்லாருக்கான பேட்ஜ் நம்பர் குடுக்க தான் இந்த டாஸ்க்கு அப்படிங்கிற மாரி பண்ணாலும், அத முதல்ல குடுத்தது முனியம்மாக்கு அப்படின்னு சொல்லும்போது, முனியம்மாக்கு மட்டும் குடுத்தா, அது வந்து தனியா பார்ஷியலா தெரியும் அப்படிங்கிறதுனால, இப்படி ஒரு டாஸ்க் வச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து ம் நாங்க 5 பேர எலிமினேட் பண்ணுவோம்னு காமிச்சு, ஆனா அதுக்கப்புறம் திருப்பி மாயாவ உள்ள கொண்டு வந்து, அத சரி பண்ண விதம் அப்படிங்கிறது, மாயாவ ரொம்பவே நல்ல விதமா காட்டணுன்றதுல விஜய் டிவி ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதே சமயத்துல அவங்க அங்கங்க கொஞ்சம் ஏத்தி விடுற மாரி பண்ணாலுமே, அந்த விஷயத்தையும் அவங்களுக்கான பாசிட்டிவ் சைடா காட்டி இந்த ஷோ கொண்டு போணும் அப்படிங்கிறதுல விஜய் டிவி ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அர்ச்சனா சீசன்ல அடி அடின்னு அடிச்சது விஜய் டிவி தான். உள்ள போம்போதே மாயா சொன்னதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும்னு சொன்ன நம்மளே அந்த சீசன்ல அடி அடின்னு அடிச்சாங்க. நம்ம டாஸ்க் வாங்குற இடத்துல இருந்தோம். இப்ப வந்து டாஸ்க் குடுக்குற இடத்துல இருக்கோம். அப்படின்லாம் சொல்லும்போது அந்த ட்வின்ஸ் கிட்ட கூட அந்த பேட்ஜ் வாங்கி குடுக்கும்போது, நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நான் சொல்றது தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த பேட்ஜ் அதிகாரமா வாங்கி குடுத்ததாகட்டும். ஸோ உள்ள போகும்போதே இவங்களுக்கான அந்த சீசன்ல அர்ச்சனா சீசன்ல இவங்க அடி வாங்கினத கொஞ்சம் நாசூக்கா நெளிவு சுளிவா டைரக்ட்டா பட்டும் படாம சொன்னதாகட்டும். ஸோ இந்த காமன் மேன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு விஷயம் தெரியுது. நம்மளே வச்சு செஞ்சாங்க நம்ம சீசன்ல. இப்ப காமன் மேனா வந்திருக்கவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே! வாங்க உள்ள போய் பார்க்கலான்னு சொன்னதுதான், அவங்களோட உள்ள குமுறல வெளியில அப்படியே காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த காயமும், ரணமும் ஆறாம தான் மாயா இருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த சீசன்ல இவங்கள ஹோஸ்ட்டா காட்டி, இவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ப ஏத்தி, இந்த ஷோ முடிஞ்சு இவங்க வெளில போகும்போது, இவங்களுக்கான ஒரு சோசியல் மீடியால பாசிட்டிவ் சைடா மாயாவோட இன்னொரு சைடு நல்லா இருக்கேப்பா! அவங்க அந்த ஷோக்காக அப்படி பண்ணாங்க போல. ரியலா அவங்க இவங்க இப்படிதான் போலயே! அப்படிங்கிற மாரி அவங்களுக்கான பாசிட்டிவ் சைட காட்டணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸா விஜய் டிவி இருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. அதே சமயத்துல ஓவியா. ஆ ஓவியா வந்து ஓவியா சீசன் நான் பார்க்கல. பட் ஆனா ஆர்மின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆனதே ஓவியாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இத மாயா வந்து ஓவியாவ இன்ட்ரோ குடுக்கும்போதே, அதாவது அந்த ஜட்ஜஸ் 3 பேரையும் இன்ட்ரோ குடுக்குறாங்க இந்த டாஸ்க்லாம் ஆனதுக்கப்புறம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரோ குடுக்கும்போது ராஜு சொன்னாரு, "நான் வந்து இன்னொரு ராஜுவ பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்ன மாரி ஒருத்தங்க நான் பார்த்ததே இல்ல. ஸோ நானே என்ன ஸ்க்ரீன்ல பார்த்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நான் வேற மாரி என்னமா இருக்கேன்றத நானே அதாவது இன்னொரு வெர்ஷன நானே பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அனதர் ராஜு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அ ஆரி சார் அவர பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் ஹானஸ்ட், நேர்மை, கட்டுப்பாடு அப்பலாம் அந்த தேசியம் அது இதுன்னு பேசுவாரு. இப்போ அவர் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தானாவே அடாப்ட் ஆயிக்கிறது, அக்செப்ட் பண்றதும் நல்லாவே பண்ணிப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த ஸ்மார்ட்னஸ் தான் அன்னைக்கு அவரு அந்த சீசன்ல அவ்ளோ ஹைப் குடுத்து வின் பண்ண வச்சது அப்படின்னு சொன்னா, இங்கேயுமே அவருக்கான அந்த விஷயத்த அவரு என்னவா நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்படி இருக்காரு. அதே சமயத்துல ஓவியா அவங்க வந்து அதே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஹானஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஹானஸ்ட், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாலுமே, ஆ ஆரி வெஸ் ஓவியான்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் ஓவியா சீசன் பார்க்கல. ஆரி சீசன் பார்த்தேன். அதே சமயம் ஓவியா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பேசுறாங்க அப்படிங்கிறத விடவும், அவங்க மனசுல எதுவும் வச்சுக்காம, பளிச்சுன்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அத பேசிடுறாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த சீசன் பார்க்கலனாலுமே, இப்ப பார்க்கும்போது இதே மாரி தான் அவங்க சீசன்லயே இருந்திருப்பாங்க போல. அதனால தான் அவங்களுக்கான அந்த ஒரு கிரேஸ் வந்து இன்னமும் ஜனங்க கிட்ட குறையாம இருக்கு அப்படின்னும்போது,
மாயா சொன்ன மாதிரி தான் ஆக்டிவ் ஆயிடும் போல இருக்கு ஓவிய ஆர்மிலாம் இப்போ அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன மாரி தோணுச்சு பிக் பாஸ்? அப்படின்னு சொல்லும்போது, ஆ இல்ல எனக்கு வந்து இப்போ நான் வெளில போனாலுமே என்ன பிக் பாஸ் ஓவியான்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அது எனக்கு சந்தோஷம் தான். என்னோட பார்ட் ஆஃப் லைஃப் அது மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னதாகட்டும். அப்ப அந்த கேள்விய மாத்தி கேட்கணும்னு சொல்லி ராஜு அவர்கள் இவங்க கிட்ட மாயா கிட்ட சொன்னதாகட்டும், நீங்க கேள்விய மாத்தி கேட்டுருக்கணும். ஆ பிக் பாஸ்க்கு ஓவியா என்ன குடுத்தாங்க? அதாவது மாயா வந்து உங்களுக்கு வந்து பிக் பாஸால என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு மாயா வந்து ஓவியாவ கேட்டதும், நீங்க கேள்விய மாத்தி கேட்டுருக்கணும். பிக் பாஸ்க்கு ஓவியாவால என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நீங்க கேட்டுருக்கணும்னு ராஜு சொன்னதுலாம், அந்த ஓவியா ஆர்மின்னு வந்தது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ன்னு வந்தது. எல்லாமே அவங்க சீசன்ல அவங்க குடுத்த அவங்களுக்கான நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸோட பெர்ஸ்பெக்டிவே ஓவியாக்கு அப்புறம் ஒரு மாரி ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னமும் அந்த ஒரு அதே மாதிரி அவங்க அவங்களாவே இருக்காங்க. அவங்களும் ஜட்ஜஸா இருக்கிற பட்சத்தில அவங்க வந்து ஹானஸ்ட், நேர்மைன்னு சொல்லும்போது, அது வந்து ஓவியா கிட்ட பார்க்க முடியுது. ஆரி வந்து ஷோக்கு ஏத்த மாரி தன்னமா அப்போ வந்து கண்டஸ்டன்ட்டா இருந்தாரு. அப்போ ஒரு மாரி இருக்காரு. இப்ப ஜட்ஜஸா வரும்போது, கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த, இல்ல நம்மளோட நாலேட்ஜ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுல, அந்த ஒரு அதிகாரத்தன்மை தெரியுதோ! அப்படிங்கிற மாரி கொஞ்சம் இருக்கு. ஓகே ஜட்ஜஸ்னா அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் டாமினேட்டடா இருந்தா தான் அவங்களுக்கான ஒரு வெளிலருந்து அதாவது வர கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து அந்த பொட்டன்ஷியல வாங்க முடியும்ன்றது உண்மதான். பட் ஆனா ஓவியாவ எனக்கு தெரிஞ்சு இங்க ஜட்ஜஸா இருக்கிறதுல ஆரிய விடவும் கண்டஸ்டன்ட்டா எனக்கு ஆரிய புடிச்சது. ஜட்ஜா புடிச்சது, புடிக்கல அப்படிங்கிறத விடவும் ஆரிய விட பெட்டரா ஓவியாவ ஓரளவுக்கு அவங்க ரொம்பவே கரெக்ட்டா இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் டு த என்ன சொல்றது? ஸ்ட்ரெய்ட்டா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ ராஜு எப்படிப்பா இருக்காருன்னா, ராஜு சீசன்ல எனக்கு ராஜு பிடிக்கவே இல்ல. பிடிக்கவே இல்ல மீன்ஸ் போரிங்கா இருந்தது. முனியம்மா அவங்க சொன்ன மாரி தான். அந்த சீசன் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 3 வீக்ஸ் தான் பார்த்தேன். என்னால அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ரொம்ப போரா போச்சு. அவரு ஆக்சுவலி கரெக்ட்டா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆ என்ன சொல்றது? அவங்க சரண்யான்னு சொல்லி ஒரு அட்வொகேட் நீங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்ததுனால பேசுறேன். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆ ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து சரண்யா கிட்ட போயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஆ இவங்க கேட்பாங்க. நீங்க ஏன்னா சரண்யா வந்து தன்னை இன்ட்ரோ குடுக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல, ஆ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது? நான் வந்து அட்வொகேட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், ஹானஸ்ட்டா பேசிருவேன். எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிருவேன். இதுதான் என்னோட ப்ளஸ்ஸான்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஆ ஓவியா கேட்பாங்க. ஓவியா, ராஜு சாரி ஆர்யா யாரோ கேட்பாங்க. இந்த ராஜு ராஜு இல்ல. சாரி ஓவியாவும், ஆர்யா யாரோ கேட்பாங்க. ஸோ நான் நெறைய இப்போ ஃபார் 15 மினிட்ஸ் பார்த்ததுல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு எபிசோட்ல வரும். ஸோ அவங்க கேட்பாங்க. இவங்க அந்த சரண்யா கிட்ட, இப்போ இருக்கிற ஜட்ஜஸ்ல யார் வந்து இந்த ஜட்ஜஸ் போஸ்டிங்க்கு சரியில்ல. அதாவது பெர்ஃபெக்ட் இல்லன்னு நெனைக்கிறீங்க? மேட்ச் ஆகலன்னு நெனைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறீங்க. ஸ்ட்ரெய்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க சரண்யா சொல்லுவாங்க. எனக்கு வந்து ராஜு தான் தோணுது அப்படின்னு உடனே ராஜு வந்து ஆரிய பத்தி, "இது தேவையா? எனக்கு இது தேவையா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. ஸோ வந்து, "இல்ல நான் வந்து ஆரி சீசன் பார்த்துருக்கேன், ஓவியா சீசன் பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து உங்க சீசன்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அ நீங்க வந்து ரொம்ப சேஃபா ஆடுனீங்களோ கேமு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. உங்களோட சேஃபர் சைடுக்காக நீங்க அப்படி ப்ளே பண்ணீங்களோன்னு தோணுச்சு." அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட மாஸ்க் போட்டிருந்தீங்களோ அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் வந்து அதுக்காக சொன்னேன் அப்டின்னுவாங்க. எனக்குமே அந்த சீசன்ல ராஜு அப்படிதான் தோணுச்சு. அவர் வந்து அவரோட இன்னொரு சைட காட்டவே இல்ல. ரொம்ப சேஃபா, ரொம்ப கைண்டா, ரொம்ப வந்து ஒரு ஹியூமரோடவே மட்டும் போயிட்டாரே தவிர, மத்தபடி ஒரு அட்டாக் மோட்லயோ இல்லன்னா வந்து சேஃப் மோட்லயோ விளையாடின மாரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ஜட்ஜா அவர் வரும்போது, அவரோட காமெடியோட சேர்த்து இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ரொம்பவே நல்லா செய்றாரு. ஸோ உள்ள வர கண்டஸ்டன்ட்ஸ் இன்ட்ரோ குடுக்கும்போதே அவங்க கிட்ட இருந்து வார்த்தைங்கள வாங்கும்போது, அந்த ஒரு நர்வஸ் கொஞ்சம் அவரோட காமெடி ஜோன் வர்றவங்கள கொஞ்சம் கேஷுவல் ஆக்குது அந்த நர்வஸ் ஜோன்லேருந்து. அதே சமயத்தில அவங்க கேஷுவல் ஆன உடனே இவர் போட்டு போட்டு கொஸ்டின்ஸ வாங்கும்போது, இல்ல கவுண்டருக்கு பதிலுக்கு பதில் பேசும்போது, அவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும்போது, அங்கருந்தே அந்த லாக்க போட்டு, உடனே வந்து ஓவியாவும், ஆரியும் அவங்களுக்கான கொஸ்டின்ஸையும், அவங்களுக்கான விஷயத்தையும், ஏன் பிக் பாஸ்க்கு வரணும்னு தோணுச்சு? உங்களுக்கான யூனிக்னெஸ் என்ன? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இல்ல என்னவா உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தீங்கன்னு அடுத்தடுத்த கேள்விகள பண்றதுக்கு, ஸோ அவங்க ஓப்பன் அப் ஆகுறதுக்கு உள்ள வர கண்டஸ்டன்ட்ஸ் நர்வஸ்னஸ் ஜோன்லேருந்தோ, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு வார்த்தைய வாங்குறதுக்கோ, இந்த போட்டு வாங்குறது அப்படிங்கிற இடத்துல ராஜு அத நல்லாவே செய்றாருன்னு தோணுது. ஸோ அவர் ஆரம்பிச்சு விட்டுர்றாரு. அந்த ஃப்ளோல ஆர்யாவும், ஓவியாவும் அவங்கள ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓவியாக்காக நம்ம ஓவியா உள்ள வரும்போது அவங்களுக்கான ஹைப்க்கு அவங்களுக்கு மட்டும் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒரு வேள ஓவியா வெஸ் விஜய் சேதுபதின்னு வந்தா, பிக் பாஸ் ஷோ விடவும் காமன் மேன் ஷோல ஓவியா தான் இந்த வாட்டி ஓவியா ஆர்மி தான் ஃபார்ம் ஆகும் போல இருக்கே. எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ்க்கு இந்த வாட்டி ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு அந்த மெரிட்டு. நெறைய பேர் பார்க்கவே போறதில்லன்னு கூட சொல்லிட்டாங்க பிக் பாஸ். பட் ஆனா ஓவியாவுக்காக பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு கன்டினியூஷனா பிக் பாஸ பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
பட் ஆனா இவ்ளோ வந்து காமன் மேன் ஷோக்கே இவங்க இவ்ளோ குடுத்துருக்காங்க, ஹைப் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு செட் அத பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிஜமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்ட் கட்டிங், பட்ஜெட் அப்படிலாம் சொல்லி உருட்டாம ரொம்பவே வந்து ஏன்னா எல்லா சீசனோட கம்ப்ளீட் பண்ண போதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எல்லா சீசனும் ஒண்ணா நடக்கிறது ஐ மீன் எல்லா சீசன்றேன். எல்லா லாங்குவேஜ்லயும் ஒண்ணா நடக்கிறதுனால அந்தந்த லாங்குவேஜ்ல அசத்தலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சறுக்கிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாவே வந்து காய் நகர்த்துறாங்க விஜய் டிவின்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்ட்டிங் தான். போக போக பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி சரண்யா அட்வொகேட் அவங்க வந்து அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்லயும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஸோ படிச்சது, பிராக்டிஸ் பண்றது அட்வொகேட்டா. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து ராஜு சார வந்து போரிங் அப்படின்னு சொன்னதுலயும் சேஃப் கேம் ஆடுனாங்கன்னு சொன்னோனே, உடனே அந்த பால தூக்கி ராஜு சார் திருப்பி அவங்க மேலயே போட்டுருவாரு. சரண்யா மேலே. நீங்க கூட தான் அட்வொகேட்டும் ஆயிட்டீங்க. அதோட விட்டுடாம இப்போ செலிபிரிட்டியாவும் ஆகணும்னு இந்த பிக் பாஸ்குள்ள வந்திருக்கீங்க. நீங்களும் சேஃப் கேம் தான் ஆடுறீங்க போலயே! அப்படின்ற மாரி அவர் சொன்னதும், இது சேஃப் கேம் இல்ல சார். ஒரு மாரி ஒரு செலிபிரிட்டியாவும் ஆயிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோடது விஷயங்கள ஸ்ட்ராங்கா சொசைட்டிக்கு வைக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல நான் வந்து எனக்கு அட்வொகேட் பிளஸ் இந்த விஷயமும் கிடைச்சா, ஒரு மாதிரி அதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து சொல்றத விட, இன்னும் கொஞ்சம் பவர் பொசிஷன்ல இருந்து சொல்லும்போது, அந்த சொசைட்டிக்கு அது ரீச் ஆகும் இல்லைங்களா? அந்த மாரி நாள தான் வந்து ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் அட்வொகேட்ன்னு சொல்லும்போது, சும்மா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படி இப்படின்னு சொல்லாம, ஒரு அட்வொகேட்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ரொஃபஷனா ஒரு டிகிரி அப்படின்ற இடத்துல, அதுவும் இருந்து, இதுவும் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து கன்ஃபார்மும் பண்ணல, ரிஜெக்ட்டும் பண்ணல, ஹோல்டுல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நல்லா தான் இந்த ஷோ வந்து இந்த 3 ஜட்ஜஸும் கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் சொன்ன மாரி 3 ஜட்ஜஸும் அவங்கவங்களுக்கான ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆரம்பிச்சு விட்டுடுறேன். நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோலயே கொண்டு போங்க. அப்புறம் ரிசல்ட்ன்னு வரும்போது 3 பேர சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற இடத்துல எனக்கு மாயா ஹோஸ்ட்டா மாயா போட்டதுலலாம் பெருசா இல்ல. அவங்க வந்து அவங்களோட நெகட்டிவிட்டி பெருசா காட்டல. அதே சமயத்துல பொட்டன்ஷியலா காட்டுறாங்களா அப்படின்னு சொன்னா, மாயாவ ஒப்புக்கு சப்பானி அவங்களுக்கான அந்த ஃபயர் மோட்ல அட்லீஸ்ட் அவங்க வந்து சீசன்லயாவது ஃபயர் மோட்ல தெரிஞ்சாங்க. நெகட்டிவா ஆனாலுமே வைரலா அவங்களுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருந்து, இங்க வந்து சுத்தமா டம்மி பீஸா மாயாவ ஆக்கிட்டாங்களோ! அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜட்ஜஸா போட்டிருந்தா அது கண்டிப்பா நெகட்டிவா போயிருக்கும். இவங்க ஜட்ஜ்னா எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு. ஆனா ஏதோ ஒரு சான்ஸ் குடுத்து எந்த பிக் பாஸ்ல அவங்க அடி வாங்குனாங்களோ, அந்த பிக் பாஸ் மூலமாவே திருப்பி அவங்கள பாசிட்டிவா நாங்க காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக உப்புக்கு சப்பானி மாரி மாயாவ போட்ட மாரி தான் இருந்தது. ஸோ மாயாவோட ஃபுல் பொட்டன்ஷியலே அவங்களால காட்ட முடியல. அதே சமயத்துல ஹோஸ்ட்ன்னு வர இடத்துல அந்த ஒரு பவரா எடுத்து அந்த ஷோவ நடத்துறது அப்படிங்கிறதும் இல்ல. சும்மா அங்கங்க தலைய காமிச்சுட்டு ஒரு வர்றவங்க கண்டஸ்டன்ட்ட வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு, ஓகே உங்கள பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற இடத்துல, ஒரு மாயாக்கான ஃபுல் பொட்டன்ஷியலா அந்த ஹோஸ்ட்டோட அவங்களால பண்ண முடியலங்கிறத விட, நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருந்து, கொஞ்சம் அடக்கி வாசிச்சாலே உங்கள நாங்க பாசிட்டிவா காட்டிருவோம். அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மாயாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியல. எனக்கு என்னவோ இந்த ஷோல மாயா டம்மி பீஸா தான் தெரியிறாங்க. ஸோ ஓகே போக போக பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இதுதான் செகண்ட் எபிசோட்ல அந்த சரண்யா பத்தி சொன்னீங்களா? இதுக்கப்புறம் இந்த செகண்ட் எபிசோட்ல முனியம்மா அவங்கள பத்தியும் வந்துட்டு நெறைய அவங்களோடது தான் கொஞ்சம் நெறைய நேரம் போச்சு. ஏன்னா அவங்க குவாலிஃபைட் ஆயிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கான அந்த ப்ரொமோ ஒண்ணு வரும் இல்லைங்களா? அவங்க உள்ள வர்றது, கால் தடுக்கணும்னு என்ன வரும்போதே தடுக்குதுன்னு சொல்றது அப்படின்னு அந்த ப்ரொமோக்கான விஷயங்கள் தான் இந்த எபிசோட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, தடீஸ்வரன் அவரு செலக்ட் ஆயிருப்பாரு. ஸோ அவர செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்குமே பெருசா அவர்கிட்ட இருந்து எதுவும் வரல. ஆனா ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, அவரோட எதார்த்தமான பேச்சுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அது மாயா கேட்ட இன்னொரு கேள்வி தான். நீங்க எல்லாம் வந்து உருட்டி பெரட்டி செலக்ட் பண்ணி யாரோ ஒரு 5 பேர அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள. அந்த 5 பேர் உள்ள போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் அண்ணா கேட்பாங்களே கேள்வி அது என்னன்னா, எங்கள செலக்ட் பண்ணவங்கள போய் கேளுங்கன்னு நாங்க சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு ராஜு சார் சொன்னது அந்த கவுண்டர் நல்லா இருந்தது. ஸோ அதையும் எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணோம். ஓகே இது காமன் மேன் ஷோன்னும்போது தனித்தனியா குரூப் டாஸ்க் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பண்றாங்க. அது பிக் பாஸ்ன்றது அது வேற ஜோன் தனியா. அது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கேட்ஜெட்ஸ் இல்லாம ஒருத்தவங்க அதோட ரொம்ப நாளைக்கு நல்லவங்களா நடிக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு காமெடியாவே வந்துட்டு ஷோ கொண்டு போ முடியாது. போன சீசன்ல விக்ரம் காமெடியா தான் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சீசனோட வில்லனாவே அவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஒரு சிலருக்கு பாரு வில்லன், ஒரு சிலருக்கு விக்ரம் வில்லன் அப்படின்ற இடத்துல ஸோ பாரு வெஸ் விக்ரமா தான் அந்த சீசன் போச்சு. அப்படி மத்தவங்க எல்லாம் டம்மி பீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதுக்குள்ள போனோனே அதோட சர்வைவல் மோடுங்கிறது டோட்டலாவே வேற ஆயிடும். டாஸ்க்ன்றத மீறி அது ஒரு சர்வைவல் மோட், அது ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளேயே வந்துரும் 3 மாசம் அப்படின்னும்போது, அதுக்கெல்லாம் இங்க செலக்ட் ஆகுற அந்த 5 பேர் போய் அது ஈடு குடுப்பாங்களா? அந்த ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணுவாங்களான்னா, தெலுங்கு பிக் பாஸ்ல அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஆனா அங்க ஒரு காமனர் தான் வின்னர் ஆனாரு. கல்யாண் அப்படின்னு சொல்லக்கூடியவரு. ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் பார்த்ததுலயுமே அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்போ தமிழ் பிக் பாஸ்ல அப்படி யாராவது காமனர வந்து பிக் பாஸ் வின்னர் ஆக்குவாங்களான்னு கேட்டா, அது பெரிய டவுட் தான். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் எப்படி இருந்தாலும் ஆக்குவாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை முனியம்மா அவங்களே வந்து காமனரா
பிக் பாஸ்ல வின்னர் ஆனா சந்தோஷம் தான். ஆனா விஜய் டிவி அதுக்கு ஸ்பேஸ் குடுப்பாங்களா? அப்படின்னும்போது, நம்ம மாரி யூடியூபர்ஸ் தான் வந்து அங்க சரி, தப்பு அப்படின்னு பேசும்போது, அத தள்ளு தள்ளுன்னு தள்ளி அதுக்கான விஷயங்கள வந்து அடி அடின்னு அடிச்சு, இல்ல இது இப்படிதான் அப்படின்ற மாரி. ஏன்னா போன வாட்டி ஃபாரூக்லாம் அந்த ரெக்கார்ட் விஷயங்கள்லாம் அப்படி போய், இப்போ அவங்களுக்கான அந்த ஒரு பாசிட்டிவ் மோட்ல அவங்க சோசியல் மீடியால பண்றாங்க. அதுக்கு யூடியூபர்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இன்ஸ்டாக்கான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, பிரதீப் பீரியட்ல அது அப்படி நடக்கல. அதனால அவருக்கான ஒரு சப்போர்ட்ட ஜனங்க குடுத்தாலுமே, அது பெருசா ப்ரொஜெக்ட் ஆவல. சோசியல் மீடியாலன்னும்போது, இப்ப வந்து அப்படி பண்ண முடியாதுன்றது விஜய் டிவிக்கும் நல்லா தெரியும். ஸோ இவங்க என்ன உருட்டு உருட்டுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து நியாயமா காமனர்ஸா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, யார் சரி, தப்புன்றத நம்ம சேனல்ல எப்பயுமே ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அந்த ரிவ்யூக்கான சப்போர்ட்ட நீங்களும் குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேஷனா வீடியோ பார்க்கும்போது, முடிச்சப்புறம் குறைந்தபட்சம் லைக் போட்டுடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. 2, 3 வீடியோஸ் மாதிரி வேணா போன சீசன் வீடியோஸ்லாம் கூட எடுத்து போய் பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வரும். என்னோட வீடியோஸ்ல மோஸ்ட்லி நான் எழுதி வச்சு கூட நான் பேச மாட்டேன். 1, 2 நோட்ஸ் தான் எழுதி வைப்பேன். எனக்கு என்ன ஃப்ளோ வருதோ, அத அப்படியே எதார்த்தமா பேசிருவேன். அதனால தான் நான் வந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்ன்னு சொல்லும்போது, அந்த ஒரு கோர்வையா அது கூடவே சரண்யா அவங்களுக்கான விஷயமும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தடீஸ்வரன் அவர வந்து செலக்ட் பண்ணும்போதுமே, அவர் வந்து சொல்லியிருப்பாரு, கொரோனா பீரியட்ல தான் அவர் வந்து காலேஜ் பாஸ் பண்ணாரு. ஏன்னா, அப்ப அந்த டைம்ல புக் வச்சு தான் எழுதுவாங்க. அது கூட தெரியாம மாயா கேட்டிருப்பா, "என்னது புக் வச்சு எழுதுனீங்களா?" அப்படின்னு. ஸோ ராஜு சொல்லியிருப்பாரு, "ஆமா அந்த சீசன் அப்படித்தான் பண்ணணும்" அப்படின்னு. ஏன்னா அது வந்து சீசன் வருது அந்த எக்ஸாம். அந்த பீரியட்ல கவர்மெண்ட்டே அதுக்கான பர்மிஷன் குடுத்து, ஏன்னா கிளாஸஸ்லாம் நடக்கல. பசங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கல. பசங்களுக்கு வந்து கிளாஸஸ் சரியா நடக்கலன்னும்போது, அதுக்கான எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னும்போது, உங்களுக்கான ரெஃபரன்ஸா பக்கத்துல நோட் வச்சுட்டு பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அன்னைக்கு கவர்மெண்ட் போட்ட ரூல்ல. அந்த டைம்ல பாஸ் பண்ணவர் தான் இவரு அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கான கனவுகள் வந்து சரியா கம்ப்ளீட் ஆகாம, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் காரணமா எப்பயுமே வந்து லேடீஸ் தான் வந்து படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்க முடியாம, எக்ஸ்ட்ரா தன்னோட ட்ரீம ரீச் பண்ண முடியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஃபேமிலில அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படியே இன்னொரு வெர்ஷனா, மேலோட வெர்ஷனா இவர் சொன்னத பார்க்க முடிஞ்சது. இவர் வந்துட்டு ஃபீல் பண்ணி சொன்ன மாரி, என்னோடது அந்த ஒரு கனவுகள்லாம் மறந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆல்ரெடி பெரிய குழந்தை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராஜு கேட்டது, ஓகே. நீங்க ஹேப்பியா இல்லாம தான் இவ்ளோ பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அவர் கேட்ட கவுண்டர் டபுள் மீனிங்ல அதுவுமே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா தான் இருந்தது. அப்படின்னும்போது அந்த கவுண்டர்லாம் ராஜு நல்லாவே பண்றாரு. ஸோ கவுண்டரோட சேர்த்து நைஸா வாழைப்பழத்தில சேர்த்துற மாரி நடுவுல சுருக்கு சுருக்குன்னும் பண்றாரு. அதே சமயத்துல வர கண்டஸ்டன்ட்ஸையும் அது ஒரு கூல் மூடுக்கும் ஆக்குது. சம்டைம்ஸ் இவங்க அதுல மாட்டிக்கவும் செய்றாங்க அந்த ட்ராப்ல வர கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னும்போது. ஸோ நான் சொன்ன மாரி அந்த ஒரு இனிஷியேட் பண்றது ராஜுன்னும்போது, எனக்கு இந்த வாட்டி ஜட்ஜஸ்ல ஓவியாக்கான விஷயங்கள் ஒரு டைம் புடிச்சதுன்னா, நெக்ஸ்ட் ராஜு, நான் லீஸ்ட்டா தான் ஆரிக்கான விஷயங்கள குடுப்பேன் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. உங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணுங்க. ஸோ வெறுமனே ரஃப் அண்ட் டஃப்பா அப்படியே உர்ருன்னு இருக்கிறது மாரி இல்லாம, கொஞ்சம் அந்த கேஷுவல் மோட்ல ஜட்ஜஸ் இருக்கிறதுன்றத அந்த பார்ட் ஓவியாவும், ராஜுவும் நல்லாவே பண்றாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ, அவர் தடீஸ்வரன் அந்த பேஸ்ல பிளஸ் வந்து அந்த அடிமை அப்படிங்கிற மாரி நான் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பல. நான் வந்து எனக்கான விஷயத்த நானே பண்ணணுன்றதுக்காக நானே ஒரு தொழிலா அது அந்த மாடு வச்சுட்டு இது பண்றேன். பால் கறந்துட்டு அது ஒரு சின்ன பிசினஸா பண்றேன்னு சொல்லும்போது, அவருக்கான அந்த கையில வந்து கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் இதுவாவே ஆயிருக்கும். எனக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அந்த பால் கறந்து கறந்து கொசு இருக்கும். இந்த சைடு, அந்த சைடுலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பால் கறக்கிறது அப்படின்றது அது அது ஒரு டெக்னிக்கா அது ஒரு தெரிஞ்சவங்க தான் நெளிவு சுளிவா அத பண்ணணும்ன்னும்போது, அந்த விஷயத்த பத்தி அவருக்கான விஷயங்கள அவர் சொன்னாரு. ஸோ அப்போ வந்து ஆரி கேட்பாரு. அப்பன்னா அப்போ நீங்க யாருக்கும் அடிமையா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல, இப்ப உங்களுக்கு கீழ தான் நீங்க அந்த மாட வச்சு நீங்க சொல்றது தானே அந்த மாடு செய்யும் அப்படின்ற கேட்ட கொஸ்டின்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே பார்க்கலாம். அ அப்புறம் வந்து இல்ல நான் அதுக்கு தேவையானதெல்லாம் குடுக்குறேன். சாப்பாடு குடுக்குறேன். அது மாரிலாம் குடுக்குறேன் அப்படின்னும்போது, வேலை செய்றவங்களுக்கும் அப்படிதானே. இப்ப நாங்களே இங்க ஜட்ஜஸ் உட்காந்துருக்கோம். இல்ல யாருக்கோ ஒருத்தன் கீழ வேலை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய சம்பளமோ, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய நியாயமான விஷயங்களோ கிடைக்கும். அது அடிமைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்படிங்கும்போது அது கரெக்ட் தான். ஒரு வகையில அது கரெக்ட் தான். அப்ப எல்லாருமே சொந்த பிசினஸ் பண்ணணும், சொந்தமா பண்ணணும்னா, அது எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்ல எல்லாருக்கும் அந்த மாரி சூழ்நிலை அமையாதுன்னு சொல்லும்போது, கிடைக்கிறதுக்கு ஏத்த மாரி லைஃப்ப மாத்திக்கணும். அந்த ஃப்ளோலயே லைஃப்ப கொண்டு போணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனுமே. ஓகே. அது அவரோட ஒப்பீனியன் அவர் சொன்னாரு. ஸோ அத வந்து கவுண்டர் கொஸ்டின்ஸ் பண்றதெல்லாம் ஆரி நல்லாவே பண்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒரு எதார்த்தம் தான் தடீஸ்வரன வந்து குவாலிஃபை ஆக வச்சது. அந்த அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மோனிகா அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க சுத்தமா ப்ரிப்பேர்டே ஆகாம வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம். அதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அ தன்ன வந்து அதுக்கு செலக்ட் ஆயிருக்கிறதே பெருமைன்றது எல்லாரும் சொல்றது தான். ஆனா அதையும் மீறி அந்த ஷோக்கு வர்றதுக்கான தகுதியா நான் என்கிட்ட என்ன ப்ளஸ்ஸா பார்க்குறேன் அப்படின்றது கொஸ்டினுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு ரெடியா தான் வந்தாங்க. நம்ம பார்த்த வரைக்கும். அப்படி சுத்தமா ரெடியா வராதவங்களா மோனிகா இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு ஹெச்ஆர்ன்னு சொல்றாங்க. ஆ நல்லாவே அந்த ப்ரொஃபஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு அவங்க இந்த ஷோக்கு வராங்க அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜட்ஜஸ். நம்மளுமே அப்படிதான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க ரொம்ப இதுவாக இதை வச்சு இது ஒன்றை வச்சு மட்டும் என்னை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. இது 5 நிமிஷத்துல என்ன வந்துட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அதுதானே அந்த ஷோ. இப்போ இன்டர்வியூக்கு போனாலுமே ஒரு 5-10 நிமிஷத்துல அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறாங்க தானே. அவங்க என்ன படிச்சிருந்தாலும் என்ன டிகிரி வாங்கியிருந்தாலும் டிகிரியில எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ தான் அவங்களுக்கான ப்ராக்ரஸையும் அவங்களுக்கான பொட்டென்ஷியலையும் வந்து ஜட்ஜஸ்க்கு சொல்லுது. ஐ மீன் அந்த இன்டர்வியூல அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து அது பார்க்குறாங்க அப்படின்னா இங்கேயுமே அது ஒரு அவ்வளோ இத்தனைக்கும் உலகம் ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் ரீச் இருக்குன்னும் போது அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் அவ்வளோ போரிங்காக இருந்தது அப்படின்னும் போது நம்மளாலுமே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க சுத்தமாகவே ப்ரிப்பேர் ஆகி வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்துட்டாங்களோ என்னமோ. ஸோ அவங்க சொல்லக்கூடியதுமே வந்து என்ன வந்து பார்த்தா தான் தெரியும். நான் என்ன நல்ல என்டர்டெய்னரா இருப்பேன். என்ன ஷோல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸா இருந்தது. அதுக்கு மேல பிக் பாஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து தற்பெருமையை மட்டும் பேசலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பேட் வேர்ட்ஸ்லாம் கூட வந்து நான் இப்ப கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது, பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்படி இருந்தா பிக் பாஸ்ல வந்துடலாம் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் நிறைய பேர் கிட்ட இருக்கு. தற்பெருமை பேசலாம். இல்ல நார்மலா இருக்கிறத விட அப்நார்மலா கொஞ்சம் நடந்துக்கிட்டா பிக் பாஸ்க்கு போயிடலாம். அப்புறம் வந்துட்டு ஆ கொஞ்சம் அடிச்சு தடாலடியா இருக்கிறவங்க அப்படின்னும்போது, அதுவும் ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற மாரிலாம் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ அந்த பொண்ணு அந்த அசம்ப்ஷன்குள்ள தான் பிக் பாஸ்க்கு வந்த மாரி இருந்தது. இது அப்பட்டமா ஜட்ஜஸ் முன்னாடி சொன்னா ஜட்ஜஸ் எப்படி ஒத்துக்குவாங்க? அப்புறம் பிக் பாஸ் ஷோவோட மெரிட் என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாரி, "மாமா நீ நெனச்சுட்டு வந்ததெல்லாம் அப்படி கிடையாதும்மா. பிக் பாஸ்ங்கிறது ரொம்ப டீசென்ட்டான ஷோ. ரொம்ப வந்து குவாலிட்டியான ஷோ. நீ நெனச்ச அளவுக்குலாம் இது ரொம்ப மட்டம்லாம் கிடையாது." அப்படின்னும்போது, "உன்னோட தாட்ஸ்க்கும் இந்த பிக் பாஸ்க்கும் ஒத்தே போகாது." அப்படிங்கிற லெவல்ல தான் ஜட்ஜஸ் வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது. என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து ஓகே ஒப்பீனியன்ன்றது யாருக்கு எது வேணா இருக்கலாம். பட் ஆனா அத ஷேர் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு அழகான கான்வர்சேஷன், ஹெல்த்தி கான்வர்சேஷனா இருக்கும் அப்படின்னும்போது, ஸோ ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றது முடிஞ்சிடும். ஏன்னா இது ஆல்ரெடி லென்த் வீடியோ போயிடுச்சு. இன்னொரு வீடியோல கவர் பண்ண பார்க்குறேன். தேங்க் யூ கைஸ்.